எதையாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஏசு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு, போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டோடைய சத்தம் அந்த வீட்டுல தொனிக்கிறது. ஆனா அந்த சத்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியத்தை விட்டுட்டு அதே இடத்துக்கு அடுத்த ரூம்ல உட்கார்ந்து வெனிஞ்சிட்டு இருக்கா, இருக்கிற வேலையெல்லாம் விழுந்து விழுந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பற்பல வேலைகளில் அவள் வருத்தம் அடைந்தாள். நாமே தான் பல வியாதிகளுக்கு காரணம், நாம தான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம். ஆண்டோடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் நீ இருந்துட்டேன்னா உனக்கு வருத்தமே கிடையாது. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருந்துட்டேன்னா உனக்கு வியாதி கிடையாது. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருந்துட்டேன்னா உன்னுடைய பிரச்சனையை ஜெயிச்சிடலாம். அந்த டயத்தை நம்ம வேற விதத்தில் செலவில்படும் போதுதான் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இவளுக்கு பிரச்சனை இதுதான், பற்பல வேலைகள். ஒரு சில நம்ம விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியே அவங்க தலையில ஓடுற மாதிரி தான் ஓடுவான். எல்லாரும் பூட்டிட்டு போயிடுவான், இவன் அங்கே எங்க உட்காந்துருப்பான். ஏன்னா ஒரு கம்பெனிலயோ ஒரு ஆபீஸ்லயோ நம்ம ஆளுங்க போனா ஆபீஸ் ஓனர் போயிடுவான், மேனேஜர் போயிடுவான், வேலை பார்க்கறவன் போயிடுவான், கீழே உள்ளவனும் போயிடுவான், மேல உள்ளவனும் போயிடுவான். இவன் தான் எங்க உட்காந்துருப்பான், அங்க உட்காந்து மொத்த கம்பெனியும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கோயிலுக்கு வரணும்னா வர முடியாது, ஆண்டோடைய சமூகத்துக்கு அவனால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பற்பல வேலைகளினால் வருத்தம். உங்களுக்கு வேலைகள் இருக்கு, எல்லா வீட்லயும் ப்ராப்ளம் இருக்கு, எல்லா வீட்லயும் வேலைகள் இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம தான் என்ன செய்யணும். இன்னைக்கு செய்யலைன்னா நம்ம தான் நாளைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. நாளைக்கு செய்யலைன்னா 3 நாள் வேலையும் சேர்த்து யார் தான் செய்யணும், நாம தான் செய்யணும். கரெக்ட். ஆனா அதே நேரத்தில் இயேசுவின் பாதத்துல உட்காராம ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நீ இருந்துட்டு நீ அதை அனுபவிக்காம பற்பல வேலைகளில் உன்னுடைய நேரத்தை நீ செலவழிக்க கூடாது. நீ வாட்டுக்கு அந்த வேலையே செஞ்சுக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்குரிய காரியங்களை யார் செய்வது? அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க, ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. வேலை நேரத்தில் வேலை செய், விளையாட வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய, விளையாடு. பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது இல்ல, ஸ்கூல்ல சொல்லப்பட்டது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை என்ன செய்யணும். தேவ சமூகம் சாயங்கால கூட்டம் அப்படின்னா நீ கிளப்பிடணும். ஜபம், உபவாச ஜபம், தேவ சமூகம், இது போக உன்னுடைய தனிப்பட்ட ஜபம், தனி பிரதிஷ்டை, தனியா நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகள், இதையும் நீ என்ன செய்யணும், அழகா மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அப்படி நீ செய்யாத பட்சத்துல உன்னுடைய வாழ்க்கையில பற்பல வேலைகள்ல நீ சிக்கிக் கொள்வாய். வருத்தங்கள் தான் உனக்கு மிச்சம். வருத்தங்கிறது சாபத்தினுடைய அடையாளம். உன்னுடைய போட்டு உன்னைய டார்ச்சர் பண்ணும். மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது, குழம்பிக்கிட்டே இருக்கும். அவ கடைசியில வந்து யார்ட்டையே சண்டை போட்டுட்டா, மார்த்தாள் யார்ட்டையே சண்டை போட்டுட்டா, தங்கச்சிட்ட வந்து அறிவு இருக்கா நீ வான்னு சொல்லி கூப்பிடாம யாரை கூப்பிட்டு வந்துட்டா, நேரம் வந்து, போதகரே உமக்கு கவலையே இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்க உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளும் பாருங்க வேலையை விட்டுட்டு எங்க வந்து உட்காந்துருக்கா, உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கா, கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க வேலை செய்யட்டும். அப்போ அவளுக்கு அந்த தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த சரியான நாலேஜ் இல்லை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு கூட அப்படி இல்லை. 1 சாமுவேல் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2 ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஓப்னி பினகாஸ். ஊழியம் செய்யறாங்க, ஆனா கர்த்தரை அறியவில்லை. வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனா 2 பேரும் பெட்டியை தூக்குவாங்க, ஊழியத்துக்கு போவாங்க, யுத்தத்துக்கு போவாங்க, அழகா பெட்டியை தூக்குவாங்க, அழகா தம்பூர் அடிப்பான், டான்ஸ் பண்ணுவான், டேமரின் அடிப்பான், எல்லாம் செய்வான். ஆனா யார தெரியாது, கர்த்தரை பத்தி நாலேஜ் இல்ல, பரிசுத்தத்தை குறித்து நாலேஜ் இல்ல, விசுவாசத்தை குறித்து நாலேஜ் இல்ல. ஆண்டவர் வீட்டில இருந்து கூட, தேவ சமூகத்தை வீட்டில் வைத்துக் கொண்டு கூட அந்த தேவ சமூகத்தை அனுபவிக்க கூடாதவளாக அவள் காணப்பட்டாள். நேர போய் ஆண்டவர்கிட்டே சண்டை போட்டாச்சு. நீர் சொல்லும், இவ்வளவு இப்படி உட்கார்ந்து சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? இன்னைக்கு நம்பில அநேகர் என்ன செய்யறோம், ஜபம் வேலையும் செய்யறதில்ல. அதனால தான் அங்க வீட்டுல பிரச்சனை வந்தது. மார்த்தாளுக்கு மரியாதைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, எங்க போய் உட்காந்துக்கிறது, ஜபம் பண்றேன், வீட்டுல வேலை இருக்கும், வேணும்னு போய் முழங்கால நின்னுக்கிறது. அப்படி செய்யக்கூடாது, அதுக்கு நேரம் வச்சுக்கணும். புரியுதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்கிடுச்சா? ஒரு சிலர் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, கேட்டா பைபிள். அப்படி செய்யறதுனாலதான் பைபிளை பத்தி மத்தவங்க தவறா பேசுறாங்க. ஜப நேரத்துல கரெக்டா நீ ஜபத்துல இருக்கணும். தானியேலை நீங்க படிச்சு பாருங்க, ஆபீஸ் டைம்ல கரெக்டா இருந்தான். ஆபீஸ் டைம் முடிஞ்சு லஞ்ச் ஹவர்ஸ்ல எங்க வந்துட்டான், லஞ்ச் ஹவர்ல எங்க வந்தான், நேர வீட்டுக்கு ஓடி வந்தான். ஏன் வீட்டுக்கு போறான்னு பார்த்தா, நேர போய் எருசலேமுக்கு நேராக பலகடியை திறந்து அங்க முழங்கால நிஞ்சிருவான்.
போட்டுருவான். போட்டு கையை உயர்த்தி நல்லா ஜெபிச்சுட்டு லஞ்ச் முடிச்சிச்சு எங்க போயிடுவான்? நேரம் ஆபீஸ் போயிடுவான். நைட்டு தூக்கத்துக்கு அதை செலவழிக்கிறது இல்லை, நேர போய் பிரச்சனையான நேரங்கள்ல ராஜாட்ட தவணை கேட்டு நைட்டு முழுசும் என்ன செய்வான்? முழங்கல்ல நிப்பான், கத்தர் அவன்கிட்ட பேசுவார். அடுத்த நாள் காலையில அரசவையில வந்து என்ன செய்வான்? சொப்பனம் இதுதான், அர்த்தம் இதுதான், இதுதான் சத்தியம், இதுதான் நிச்சயம்னு தெளிவா பேசுவான். அவனுக்கு கிடைச்ச நேரத்தை தேவசமூகத்துல பயன்படுத்தினான். மற்ற நேரம் முழுவதும் அவன் தான் அந்த மாகாணத்துக்கு யாரு? அக்கவுண்ட்ஸ் ஜெனரல். அவன் தான் டாப்ல இருந்தவன். அதுக்காக அதை விட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நானா துரத்தி விட்டுருவான். அந்தந்த நேரத்தில் அந்தந்த கரெக்டா செய்யணும். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்து, ராயனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கு செலுத்து. ஜப நேரத்தை நீ பயன்படுத்து, மற்ற நேரத்தில் உனக்கு வேலை நேரத்தில் வேலை செய். அதைத்தான் அவ சொல்றா, இவ போய் உட்கார்ந்துட்டாளேன்னு. மார்த்தாளுடைய ஆரம்பகால வாழ்க்கையில பெயரளவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் பாதத்தில் உட்காரும் அருமை அவளுக்கு தெரியாது. உலக கவலையை அவளை போட்டு வாட்டி எடுத்தது. வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 41, லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலை போட்டு அவளை போட்டு கலக்கி எடுத்தது. பேர்டன், வீட்டு பாரம், குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், வாலிப பிராயத்தின் பாரம், இப்படி பல குழப்பங்கள் அவ அப்படியே இருந்தா. விசுவாசத்துல வந்த பிறகு சில காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வச்சிடணும். தூக்க முடியாததெல்லாம் என்ன செய்யக்கூடாது? தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது. உன் மண்டையில ஏத்த முடிஞ்சதை மட்டும் ஏத்து. அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டாம்? யோசிக்க வேண்டாம். சில காரியத்துல பாருங்க, இடையே குழம்பி 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 மெண்டல் ஆயிடுவாங்க. நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல படிச்சு பாருங்க, அதிக மன உளைச்சல் தான் எதை கொண்டு வருது? சுகரை கொண்டு வருது. இன்சுலினை பாதிக்கிற தன்மை எதுக்கு உண்டு? நீங்க நினைக்கிறீங்க காப்பியில சர்க்கரை போடாமல் குடித்தால் நமக்கு சர்க்கரை போயிடும். அது ஒரு பார்ட். கெடுக்கிறது முக்கியமானது என்னது? மன உளைச்சல் தான். மன உளைச்சல் ஒருத்தனுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்துடும். அப்ப நீங்க கேட்பீங்க, பிறந்த குழந்தைக்கு வருதுன்னு. அதான் ரெண்டு சொன்னேன். சில பிள்ளைகளுக்கு வியாதியா வருது, ஒரு சிலருக்கு எப்படி எதனால வருது? மன உளைச்சலா வருது. நம்ம விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு வர்றதெல்லாம் என்னதுதான்? இவனுக்கு தான் நல்ல சாப்பாடு இருக்கு, இவனுக்கு என்ன பிரச்சனை? மன உளைச்சல் தான். பிள்ளைகளை குறித்து, இல்லாவிட்ட வீட்டை குறித்து, மனைவியை குறித்து, புருஷனை குறித்து, சபையில் உள்ள ஜனங்களை குறித்து, இப்படி போராட்டம் வரும் பொழுதுதான். அதனால தான் இயேசு சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இது வரைக்கும் நான் சொன்னது அவளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். ஒன்று, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரல. இரண்டாவது, பற்பல வேலைகளை செய்து கொண்டே இருந்தாள், வருத்தத்தில் இருந்தாள். அடுத்து, ஆண்டவர்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்றா. ஆண்டவர்கிட்டயே சண்டை போடுற லெவல். இன்னைக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே அப்படித்தான் சண்டை போடுறாங்க. ஆண்டவருக்கு எங்க கண்ணு இருக்கு, ஆண்டவர் சரியில்லை, ஆண்டவர் செய்யல. இது இந்த அண்ணன் நம்பிட்ட பேசின மாதிரியே இப்ப யாரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிள்ளை வந்து எக்ஸாம் சரியா எழுதல. நான் சொன்னேன், எப்படி எழுதுனேன்னு. நீங்க எனக்கு சரியா ஜெபம் பண்ணல அப்படின்ட்டா. இவ பரீட்சை எழுதல, அதுக்கு என்ன செய்யல? நானு சரியா ஜெபம். நான் சொன்னேன், என்ன எனக்கு புரியலையே. என்ன? ஆமா, நீங்க சரியா ஜெபிச்சிருந்தா நான் படிச்ச கொஸ்டினா வந்திருக்கோம். இவ படிச்ச கொஸ்டினா வர்றதுக்கு யார் தான் காரணம்? யார் தான் காரணம்? ஊழியக்காரங்க சரியா ஜெபம் பண்ணல. நீங்க ஒழுங்கா ஜெபிச்சிருந்தா நான் படிச்ச கொஸ்டின்லாம் எங்க வந்திருக்கோம்? அதுல வந்திருக்கு, நான் ஒழுங்கா ஜெபிப்பேன். சரி, இனிமேல் அது ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்கன்னா. எதுக்குன்னு கேட்டேன். திருத்துறவங்க கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்காக. நம்ம ஆளுங்க பாருங்க, டிசைன் டிசைனா என்ன செய்யுது? ஜெபிக்க வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ரிசல்ட். நாளைக்கு ரிசல்ட்னா பேப்பர்ல தான் நாளைக்கு ரிசல்ட். ஆனா கம்ப்யூட்டர்ல எல்லாம் எப்பவுமே போட்டு முடிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் வர்றதுக்கா ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்றது? மொத்த கம்ப்யூட்டரையும் குழப்பிட்டு வர்றதுக்கா? நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு குறிக்கப்பட்ட அளவு தான் என்ன செய்யுது? அறிவு வேலை செய்து. இன்னைக்கு நம்முடைய ஆளுங்க எல்லாருக்குமே ஆண்டவர் மேல பயங்கர வருத்தம். அதனால தான் பாஸ்டர் டிவி அவர்கள் சொல்லும் போது, உனக்கு விரோதமா செஞ்சவனை மன்னிச்சிரு, உன் மேலேயே சில நேரத்தில் கோபம் வரும், உன்னையும் மன்னிச்சிரு. இன்னொரு விதத்துல ஆண்டவர் மேல உனக்கு என்ன உண்டு? சில கோபம் உண்டு, ஆண்டவரையும் கூட மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த உபதேசம்? யார் மேல உனக்கு கோபம் இருக்கு? ஆண்டவர் கைவிட்டாரு, ஜெபத்தை கேட்கல, பதில் கொடுக்கல, இந்த நேரத்தில் எனக்கு வந்து பதில் கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு யார் மேல உனக்கு கோபம் இருக்கு? யோனாட்ட கர்த்தர் பேசினார், நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ. அவன் என்ன சொன்னான்? சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்குது நல்லதா, இப்ப என்னையா செய்யணும்னு கேட்டான். அப்படிதான் பேசுறான்.
அது வழக்க சொல்ல பேசினா அப்படித்தான் வரும். பைபிள் டீசெண்டா எழுதி வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கோபம் முழுசும் ஆண்டவர் மேல. அதுக்கு தான் அவன் சொல்றான், நானு என் ஊர்ல இருக்கும் பொழுதே நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வேற கப்பல் ஏறினேன். தான் தப்பி போனதுக்கு ரீசன் யார சொல்றானா? யோனால வாசிச்சு பாருங்க. அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும் நீர் முதல்லயே இப்படி எல்லாம் பண்ணுவேரு, மன்னிச்சிருவேரு, விட்டு கொடுத்துருவேரு, அட்ஜஸ்ட் பண்ணிருவேருன்னு தெரியும். அதனாலதான் நான் முதல்லயே நான் கப்பல் மாதிரி என்ன செஞ்சேன், ஏறினேன். என்னை திருப்பி இங்க கொண்டு வந்து இப்ப கேவலப்படுத்திட்டீங்க. அதை விட என்ன நெஞ்சிருங்க, சாவடிச்சிருங்க. வாசிங்க யோனா 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். போதுமா? அவன் சொல்றான், தீர்க்கதரிசனம் சொல்லு, நான் அழிக்க போறேன்னு கர்த்தர் சொன்னவனே அவன் சொன்னா, ஒருவேளை மன்னிப்பு கேட்டான்னா மன்னிச்சிருவீங்க. அப்ப நான் பொய் தீர்க்கதரிசியா மாறிடுவேன். நான் வரவே மாட்டேன், இந்த வேலையே வேண்டாம், இந்த விளையாட்டே வேண்டான்னு சொல்லி தான் கப்பல் மாதிரி போனேன்னு சொல்றான். இப்போ நான் என் ஊரில் இருக்கும் போதே உம்மிடத்தில் சொல்லவில்லையா? இதுக்குத்தான் நான் கப்பல் மாதிரி வேற ஏறி போனேன். ஆனா என்னைய கொண்டு வந்து இப்ப நெஞ்சிட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க. அதை விட என்னைய கொன்றுங்க. இப்ப இவனுக்கு முழு கோபம் தனிப்பட்ட மனுஷன் மேலேயே கிடையாது. யாருக்கு தான் சண்டை, பிரச்சனை யாருக்கு தான்? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற 99 பேருக்கு ஆண்டவர் மேலதான் ப்ராப்ளம் இருக்கு. பாஸ்டர் மேலையும் பிரச்சனை இல்லை, அக்கா மேலையும் பிரச்சனை இல்லை, புருஷன் மேலையும் பிரச்சனை இல்லை. நான் எவ்வளவோ ஜெபிச்சேன், எவ்வளவோ ஒப்பு கொடுத்தேன், எவ்வளவோ உபவாசம் போட்டேன், யார் தான் கேட்கல? ஆண்டவர் மேலதான் கோபம். அதனாலதான் பாஸ்டர் டிவி அவர்கள் சொன்னாரு, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னாரு, நீ யாரையும் மன்னிச்சிருங்க, ஆண்டவர் மேல கூட உங்களுக்கு துக்கம் இருக்கும், அவரையும் கூட என்ன செய்யுங்க, கொஞ்சம் மன்னிச்சிரு, அப்பதான் அவர் மேல உனக்கு ஐக்கியம் உண்டாகும். யோசிச்சு பாருங்க. இவளுக்கு இதான் ப்ராப்ளம். ஆண்டவர்கிட்ட போய் பயங்கரமான சண்டை. நீங்க ஒண்ணுமே கண்டுக்கல, கேட்டுக்கல, விசாரிக்கல, ஒரு வேலை செய்யணும் அவளுக்கு புத்தி சொல்லல. அவவாட்டு உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்க பாதத்துல உட்காந்து வேலை செய்ய சொல்லுங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. இதுதான் இவளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். ஆனா இயேசு கிறிஸ்து அவள்கிட்ட பேசினார். அந்த கடைசி வசனம் வாங்க, 42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அந்த வார்த்தை அவளை டர்ன் பண்ணிருச்சு. தேவையானது ஒன்றே. நீ என்னை ஏற்றுக்கிட்ட, ஆனா என் பாதத்துல உட்கார்ல. நீ என்னை ஏற்றுக்கிட்ட, உன வேலையிலேயே உனக்கு கவனம் செலுத்திட்ட. நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், உனக்கு பயங்கரமான வருத்தங்கள் இருந்தது. நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், ஆனா என்கிட்டயே நீ வாக்குவாதம் பண்ற. நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், உனக்கு கவலை இருக்கு. நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், இன்னும் உனக்கு கலக்கங்கள் இருக்கு. இது முக்கியம் அல்ல. இதுதான் முக்கியம். என்னை ஏற்றுக்கொண்டால் நீ எங்க இருக்கணும்? தேவையானது ஒன்றே, என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ளணும். இந்த வேர்டு தான் அவளை லைஃபை சேஞ்ச் பண்ணிடுச்சு.